உள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலம் 16வது ஞாயிறை நாம் அனுசரிக்கிறோம். இந்த நாளில் நமது சிந்தனைகளுக்காக இன்று வழங்கப்பட்டுள்ள நற்செய்தி மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 30 முதல் 34 முடிய. இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கனம் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், நல்ல தலைவராக நமது வாழ்வை வழிநடத்துகிறார். நம்மீது அவர் வைத்திருக்கிற பாசமும் பரிவும் என்ன என்பதை தான் நாம் கண்டு கொள்ளப் போகிறோம். இன்றைய நற்செய்தியினுடைய சூழல் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் இன்னும் நமது சிந்தனை ஆழப்பட அவை பேருதவியாக அமையும் என்று அந்த சூழலையும் உங்களிடம் நான் சொல்ல விரும்புகிறேன். திருத்தூதர்கள் எல்லாம் இயேசுவால் நற்செய்தி பணிக்கு அனுப்பப்பட்டார்கள். மீண்டும் திரும்பி வந்து கூடி இயேசுவிடம் நடந்த எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இயேசுவும் அதை கண்டு மகிழ்ந்து அவர்களை பார்த்து, நீங்கள் பாலைநில பகுதிக்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என சொல்லுகிறார். ஏன் அவ்வாறு சொல்லுகிறார்? விபிலியம் சொல்லுகிறது, மக்கள் வருவதும் போவதுமாக இருந்தார்கள், உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அந்த அளவுக்கு மக்கள் அவர்களிடம் வந்து பலவிதமான விடயங்களை அவர்கள் பெற்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே இயேசு சீடர்களை பார்த்து, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்புகிறாங்க. ஆனால் அனுப்புகிறப்ப என்ன நடக்குது பாருங்கள். இயேசுவும் அவர்களோடு படகேறி போகிறார். மக்கள் புரிந்து கொள்கிறார்கள், அவர்கள் அக்கறைக்கு போகிறார்கள். அதுவும் அழகாக தமிழில் மக்கள் பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு என இருக்கிறது. ஆனால் உண்மையில் கிரேக்க மூலத்தில் எல்லாம் பலர் அவரை இன்னார் என்று தெரிந்து கொண்டு, இயேசுவை தெரிந்து கொண்டுன்னு தான் இருக்குது இங்கே. ஆனால் பன்மையில் இருக்கிறது எப்படின்னு தெரியல. இயேசுவை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு முன் சீடர்களுக்கு முன் அக்கறையில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசு படகுல வந்து முதல்ல அவர் இறங்குறார். ஒரு பெரிய தலைவர் விமானத்திலிருந்து வந்து இறங்கின உடனே பெரும் பெரும் தலைவர்களை பார்ப்பாங்க. அப்புறம்தான் நிகழ்ச்சி நடக்கும். இயேசு படகில் இறங்கியவுடன் நடப்பென்ற விடயங்கள் இன்று நமது சிந்தனைக்கு ஒரு சரியான தீனியாக இருக்கிறது. முதல்ல பாருங்க, 34வது வசனம். அவர் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அதுவே எவ்வளவு ஆழமான செய்தி! மக்களை காணும் கண்கள் கொண்ட கடவுளை நாம் கொண்டிருக்கிறோம் பாருங்க. 2வது செய்தி பாருங்க, ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டார். பரிவு காட்டுகிற தெய்வம். 3வது, பலவற்றை அவர்களுக்கு அவர் கற்பித்தார். இந்த 3 செய்திகளை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல, பெரும் திரளான மக்களை கண்டார். கடவுளுடைய காணுதல் என்பது வித்தியாசமானது. சாமுவேல் புத்தகத்தில் முதல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், தாவீது ராஜாவை கடவுள் தெரிந்தெடுக்கிற போது கூட 16வது அதிகாரத்தில் அவர் சொல்லுவோம், 7வது வசனத்தில், மனிதர் பார்ப்பது போல கடவுள் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். அவரது பார்வை வித்தியாசமான பார்வை. அது மக்களை அவர் கண்டார் என்பதில் ஆழமான செய்தி அடங்கி இருக்கிறது அன்புக்குரியவர்களே. அதுவும் எப்படி பார்க்கிறார் பாருங்கள். ஆயனில்லா ஆடுகளாக வருகிற ஆடுகளை பார்க்கிறார். அவங்க அப்பம் வாங்கிறதுக்கு வந்திருப்பாங்க, நலம் பெற வந்திருப்பாங்க. அப்படி உலக போக்கிலான ஒரு பார்வை அல்ல. மாறாக எது அவர்களிடத்தில் இல்லை என பார்த்து, எது உண்மையாக அவர்களது தேவையை நிறைவு செய்யும் என்று பார்க்கிற பார்வையை கடவுள் வைத்திருக்கிறார். நான் இன்னைக்கு கோயிலுக்கு போகிறேன்னா, கடவுள் எது என் வாழ்வை நிறைவு செய்யும் என்று என்னை பார்க்கிறார். காண்கிற தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். இதை இன்னும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணுன்னா ஒரு சின்ன உதாரணம் என் வாழ்க்கையில் நடந்தது. நான் வாழைப்பாட்டில் பங்கு சாமியாராக இருந்தப்போ ஒரு பாட்டி ஒருத்தவங்க வந்து 100 ரூபாய் கொடுத்து என்கிட்ட பூச வைங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே பேர் எழுதினேன். அவங்க ஹஸ்பண்டு வந்து இறந்துட்டார். அவருடைய பேர் வந்து தாவீது. அதை நான் குறிச்சிட்டு இன்றைக்கி சாயந்தரம் வச்சிட்றேன் பாட்டி, சரி பார்க்கலாம் அப்படின்னு. அவங்க அங்கேயே நின்று என்னை பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்ன பாட்டி என்ன? இல்லை ஃபாதர்னு தலையை சொரிஞ்சாங்க. சொல்லு பாட்டி அப்படின்னு. ஃபாதர், நான் ஊருக்கு போகணும், 10 ரூபா கொடுங்கன்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா பூசை வைக்கிறதுக்கு அவங்கள்ட்ட 100 ரூபாய் இருந்துச்சு, ஊருக்கு போகிறதுக்கு காசு இல்லையா? உடனே 100 ரூபாய் அவங்கள்ட்ட நான் கொடுத்து, பாட்டி நீ கவலைப்படாத,
நான் பூசை வைக்கிறேன், ஃப்ரீயாகவே வைக்கிறேன், நீ போயிட்டு வா. இல்லை சாமி வேணாம் சாமி, ஐயோ பூசை காசை நான் வாங்கக்கூடாது. பாட்டி, என் தாத்தா பெரும் தாவீது தான், என் தாத்தாவுக்கு வச்சதா நினைக்கிறேன், புரியுதா? அவரும் என்னுடைய தாத்தா தான், நீ கவலைப்படாமல் போன்னு அனுப்பி வச்சேன். அவங்க போகிறப்ப மனசில் உறுத்துனது, இந்த ஏழைகிட்ட இல்லைங்கிறத பார்க்கிற கண்களை கடவுள் எனக்கு தரலையே. அதான தலைவனுக்கு இருக்க வேண்டிய கண்கள். இந்த உலக போக்கிலான கண்கள் கொண்ட மனிதனாகவே நான் இருக்கிறேனே, நான் எப்படி ஒரு நல்ல குருவாக இருக்க முடியும்? ரொம்ப அவசியம் இது. பாருங்க, விடுதலை பயண நூலில் நம்ம வாசிக்கிறோம், 3ஆம் அதிகாரத்திலே கடவுள் சொல்லுகிறார், எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அவரது பார்வை பாருங்க. அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். அவர்களின் துயரங்களை நான் அறிவேன் என சொல்றார். ஜோரா கடவுளுக்கு கரங்களை தட்டலாம். அவர்களது துயரங்களை நான் அறிவேன். உடனே அவரால் அறிந்துகிட்டு சும்மா இருக்க முடியல. என்ன செய்யறாரு? உடனே அவர்களை எகிப்திலிருந்து விடுவிக்கணும், அவர்களை வழிநடத்தி செல்ல நான் இறங்கி வந்துள்ளேன், நானே இறங்குறேங்கிறார். அப்பதான் மோசேவை அழைத்து அவர் சொல்றாரு, இப்போதே போங்கிறார். 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் ரொம்ப சூப்பரா இருக்குது பாருங்க. எனவே இப்போதே போங்கிறார், உடனே செய்யணுங்கிறார். அதனால கடவுள் நம்மை பார்ப்பது என்பது நமது தேவைகளை பார்த்துவிட்டு உச்சி கொட்டுகிற கடவுள் அல்ல, அதை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று துடிக்கிற கண்கள் அவை. அதுவும் ஆயனில்லா ஆடுகளாக பார்ப்பது, ஆயனில்லா ஆடுகளாக நம்மை பார்ப்பது. இந்த ஆயனில்லா ஆடுகள் அப்படிங்கிற உருவகம் மிகவும் இன்னொரு ஆழமான ஒரு உருவகம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எண்ணிக்கை நூலில் நாம் வாசிக்க வேண்டும். 27ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தில் மோசே சொல்லுகிறார். மோசே அவருக்கு அப்புறம் எப்படி யாரா அவங்கெல்லாம் வழி நடத்த போகிறாங்கன்னு அவருக்கு ஒரு கவலை. அப்போ கடவுள்கிட்டலாம் வேண்டுறார், இந்த மக்கள் கூட்டமைப்புக்கு ஒரு ஆயன் தேவை. அது எப்படிப்பட்ட ஆயன்? அதான் ரொம்ப நம்ம கவன ஈர்ப்பு. 27ஆம் அதிகாரம் 17லே அவன் அவர்களுக்கு முன்னே போக, இந்த ஆடுகளுக்கு முன்னே போக ஒருவன் வேண்டும். அடுத்த வசனம் பாருங்க, அவர்களுக்கு முன்னே வரவும் வேண்டும். லீட் பை எக்ஸாம்பிள், லீட் பை எக்ஸாம்பிள். 3வது வசனம் இன்னும் ஆழமான விஷயம். அவ்வாறே வெளியே நடத்தி செல்லவும் உள்ளே அழைத்து வரவும், இதனால் ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்பு மெய்ப்பனில்லா ஆடுகளாக இராது. அப்ப இந்த மக்கள் கூட்டமைப்பை வெளியே அழைத்து செல்லவும் உள்ளே அழைத்து வரவும். வெளியே வழி நடத்துவது என்பது இந்த உலகில் மக்கள் வாழ்வதற்கு மக்களுக்கு சரியான வழி நடத்துதல் வேண்டும். அப்படி இல்லாத மக்களாக இவர்கள் இருக்கிறார்களே. அதே போல அவர்களை பத்திரமாக உள்ளே கொண்டு வர வேண்டும். அப்ப பார்வை வித்தியாசமாய் பார்க்கிறார். எது உண்மையான தேவை? விபச்சாரியை கையும் மெய்யுமாக பிடித்து இயேசுவின் முன் கிடத்துகிறார்கள். எல்லாரும் சட்டத்தின் பார்வையில் அந்த பெண்ணை பார்த்தார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி பார்க்கவில்லை. ஒரு இரக்கம் அவளது வாழ்வை மாற்றும். கடவுளின் அருளால் அவள் புதிய வாழ்வை வாழ்வாள் என நம்பி வித்தியாசமான பார்வை தான் தெய்வீக பார்வை. ஒவ்வொரு நாளும் நான் பாவியாய் இருந்தாலும் கடவுள் என்னை வித்தியாசமாய் பார்க்கிறார். அவரது அருளால் நிரப்பப்பட முடியும், என் பிள்ளையாய் மாற்ற முடியும் என்ற அவரது பார்வை வித்தியாசமாய் இருக்கிறது. அது மேலோங்கி இருக்கிறது, அது ஆசீர்வாதமாய் இருக்கிறது, அது அருள் நிறைந்ததாய் இருக்கிறது. கோவிலுக்கு போறப்பெல்லாம் நம்ம நினைக்கணும், ஆண்டவர் என்னை பார்க்கிறார். ஹல்லேலூயா. 2வது விஷயம் பாருங்க, அவர் ஆயனில்லா ஆடுகளைப் போல பார்ப்பதோடு மட்டுமன்றி அவர்கள் மீது அவர் பரிவு கொள்ளுகிறார். ரொம்ப ஆழமான விஷயம். பரிவுங்கிறதுக்கு இங்கிலீஷில் கம்பேஷன்னு சொல்கிறோம். அதனுடைய லத்தீன் வேர்ச்சொல் எட்டிமாலஜி பார்த்தோம்னா கும்பாஷியோ. பாஷியோ அப்படின்னா டு சஃபர், கும்னா டுகெதர், அதாவது டு சஃபர் டுகெதர்,
சேர்ந்து துன்பங்களை அனுபவிக்கிற ஒரு நிலைதான் உண்மையான பரிவு. இந்த பரிவு என்பது வெறுமனே கடவுளுடைய எண்ணத்தில் தோன்றவில்லை. அதனால தான் இந்த வார்த்தையினுடைய கிரேக்க வார்த்தையை சும்மா எடுத்து நான் கிரீக் டெக்ஸ்ட் அனாலிசிஸ் போட்டு பார்த்தேன். அதனுடைய அர்த்தம் என்ன இருக்குதுன்னு அந்த வார்த்தையை என்னால் படிக்க முடியல. ஏன்னா அது ஒரு ஃப்ரேஸ் போல் இருக்குது. அது மூடு வித் கம்பேஷன். சும்மா ஹி ஃபெல்ட் கம்பேஷன் இல்லை, ஹி வாஸ் மூடு வித் கம்பேஷன். ஃபீலிங்னா மனசில் தோணலாம், ஐயோ இவங்களுக்கு எதாவது செய்யணும், அப்படி இல்லை. மூடு வித் கம்பேஷன் அப்படிங்கிறதுக்கு அந்த கிரேக்க அர்த்தம் எதை குறிக்குதுன்னா, அவருடைய இதயம், நுரையீரல், கிட்னி எல்லாமே, உள் உறுப்புகள் எல்லாமே சேர்ந்து தருவது. அதுதான் நற்கருணையில் நம் ஆண்டவர் தன்னை உடைத்து கொண்டு எல்லாருக்காகவும் சிந்தப்படும் ரத்தம். அதை பார்த்த உடனே ரத்தம் கொதிக்குதுறான்னு சொல்றாங்கல்ல, எல்லாம் இயங்குவது. அது போன்ற ஒரு பாசம், பரிவு. மக்களை பார்த்தவுடன் ஐயோ என்று பார்க்கிற பார்வை, தன்னை இந்த மக்களுக்கு தர வேண்டும் என்று அன்றே முடிவு செய்த தருணமாக ஆயன் ஆடாக மாறி தன் உடலை கிழித்து இந்த மக்களுடைய நல்வாழ்விற்கு தருவதற்கு, அதுவும் எத்தகைய சூழலில் பாருங்கள். பவுலடியார் இன்னும் ஒரு படி மேலோங்கி சென்று ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்றாரு, நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நம்ம நல்லவங்களா அதெல்லாம் பார்க்கறது, கெட்டவங்களா பார்க்கறதே இல்லைங்க கடவுள். நம்ம பாவிகளாய் இருந்த போதே, பாவத்தில் இருந்த போதே கடவுள் நமக்காக தம் உயிரை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க அந்த பரிவு. அதுவும் ஹீப்ரு அர்த்தத்தில் இந்த கம்பேஷனுக்கு எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு தாய் தன் குழந்தையை வயிற்றில் சுமந்திருக்கிற நிலை. அந்த குழந்தை மூஞ்சி எப்படி இருக்கும், அந்த குழந்தை என்ன கை எப்படி இருக்கும், கால் எப்படி இருக்கும், என்ன எதுவுமே தெரியாது. ஆனால் குழந்தைக்காக வாழ்வது, ஜாக்கிரதையாக மட்டுமல்ல, தனது வாழ்வே அந்த குழந்தை என நினைத்து வாழ்வது. நேற்று நைட்டு ஒரு பேராசிரியர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்க சொன்னாங்க, ஆமாம் ஃபாதர், தாயின் இதய துடிப்பு தான் குழந்தைக்கு, தாயின் சுவாசம்தான் குழந்தைக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சை நிறுத்தணும்னா கூட குழந்தை டிஸ்டர்ப் ஆகும் ஃபாதர், அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. தாய் அதற்காக, குழந்தைக்காக உணவு என்றால் அந்த டு சஃபர் டுகெதர்னுடைய அர்த்தம் பாருங்க. அந்த குழந்தையை எப்படியாவது கூட்டி வர வேண்டும், வெளியே வழி நடத்துவது, இந்த உலகில் வாழ வழி நடத்துவது, அதே போல மீண்டும் கூட்டி வருவது, விண்ணகத்திற்குள் மீண்டும் பத்திரமாய் நம்மை கூட்டி சேர்க்க கடவுள் தனது பரிவை சொல்லால் அல்ல செயலால் என்பித்து தனது அன்பை காட்டினார். மூன்றாவது, அவர்களுக்கு அவர் பலவற்றை கற்பித்தார். நம்மளோட யூடியூப் சேனல் நேமே கற்பி தான். இதுதான் அதனுடைய அர்த்தம். எந்த உணவு அவர்களுக்கு தருவது, எது அவர்களை வழி நடத்தும், எது அவர்களது வாழ்வை நல்வழிப்படுத்தும்? இறை வார்த்தை என்னும் உணவு. இறை வார்த்தை என்னும் உணவினால் போஷிக்க தனது திருவாய் மலர்ந்து அவர்களுக்கு போதனை கொடுக்கிறார். பாருங்கள், சக்கேயுவை உலகம் எப்படி பார்த்தது? இவன் நிச்சயம் வரி தண்டுபவனாக இருக்கிறான், இவனுக்கு மோட்சம் என்பதே இருக்காது என்றெல்லாம் பார்த்தபோது கூட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வை, சக்கேயு இன்று உன் வீட்டில் நான் தங்க வேண்டும். அந்த பார்வை அவரை கவர்ந்தெழுத்தது. அவர் மீது பரிவு கொண்டு நின்று அவரது வீட்டிற்குள் நம் ஆண்டவர் நுழைந்தது அவரை ஆபிரகாம் மகனாக்கியது. இதான் கற்பித்தல் பணி. கற்பித்தல் பணி என்பது வெறுமனே சொல் அளவில் அல்ல, ஒருவருடைய வாழ்வை மாற்றுகிற அளவிற்கு. அதனால்தான் விவேகமாய் குருக்கள் கூட தங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துவதை விட மறையுறையில் இறை வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இந்த இறை வார்த்தை வெறுமனே ஒரு வாய்ச்சொல்லாக மட்டும் வராமல், அது நோய் நீக்கும், நலமாக்கி மனிதனை பத்திரமாக அழைத்து வருகிற மேம்பட்ட பணியை குருக்களுக்கு தருகிறது என்றால், இயேசுவோடு இணைந்து நாம் பலவற்றை கற்பிக்கும் நிலையில் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நன்றி சொல்லுவோம். ஏனென்றால் இந்த அனுபவம்
3 பரிமாணங்களை கொண்ட இந்த அனுபவம், கடவுளின் பார்வை நம் மீது படுவது, கடவுளின் இரக்கம் நமக்கு வருவது, கடவுள் நமக்கு கற்பிப்பது, இது 3ம் திருப்பலியில் அழகாய் நடந்தேறுகின்றன. ஒவ்வொரு முறை நாம் ஆலயத்திற்கு குடும்பமாய் வருகிற போது கடவுள் நம்மை பார்க்கிறார். அதே போல நம் மீது பரிவு கொள்ளுகிறார். நம்மை பார்க்கிற போது நமது தேவைகள் எது உண்மையான தேவை என அறிகிறார். அந்த உண்மையான தேவை எனக்கு கூட தெரியாது, இந்த உலகத்திற்கு கூட தெரியாது. இந்த உலகத்தின் போக்கில் எனது தேவைகள் வேற என்று நான் கடவுளிடம் மன்றாடலாம். ஆனால் கடவுள் நமக்கான தேவை, ஆபிரகாமின் மகனாக்குகின்ற தேவை என்பது சக்கைவால் உணரப்படவில்லை. இயேசு உணர்ந்து அதை செயலாக்கம் செய்கிறார் என்றால், உள்ளே வரும்போது ஆலயத்தினுள் அல்லது இறை வார்த்தையை திறக்கிற போதெல்லாம் கடவுள் என்னை பார்க்கிறார், கடவுள் என் மீது பரிவு கொள்ளுகிறார், கடவுள் எனக்கு கற்பிக்கிறார். நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று. எப்படி இந்த மக்கள் அவர்களுக்கு முன் அக்கறையில் இயேசுவுக்காக காத்து நின்றார்களோ, அதே போல நாமும் கடவுளுக்காக எப்போதும் காத்திருக்கும் மக்கள் கூட்டமாய் வாழ்ந்து, நல்ல ஆடுகளாக, செவி கொடுக்கிற ஆடுகளாக, கடவுளுடைய தயையை, அவரது அருட்கண்களை பெறுகிற ஆடுகளாக, அவரது பரிவை உணர்கிற ஆடுகளாக வாழ நம்மை ஒப்படைத்து ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பு ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்நாளில் நீர் எங்கள் மீது காட்டுகிற அன்பை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். பவுலடியாருடைய கூற்று மீண்டும் எங்களுக்கு ஞாபகம் வருகிறது. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, நாங்கள் பாவிகளாய் இருந்தும் இயேசு எங்களுக்காக உயிரை கொடுத்தார் என்றால், ஆண்டவரே உமது பரிவுக்கு நன்றி, உமது தயை கண் பார்வைக்கு நன்றி. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்பிப்பதற்கு நன்றி. ஆண்டவரே இவற்றையெல்லாம் பெற்ற நாங்கள் திருத்தூதர்களாக மாற வேண்டும். எங்களது பார்வையும் அப்படியாக பிறரிடம் இருக்க வேண்டும். ஆண்டவரே எங்களது பரிவு வெறுமனே எண்ணத்தில் இல்லாமல் அது செயலாக்கம் நிறைந்த ஒரு பரிவாக, உண்மையில் அடுத்தவருடைய நலத்தில் துடிதுடிக்கிற ஒரு பரிவாக மாற வேண்டும். இவற்றை எல்லாம் விட எங்களுக்கு உண்மையான போஷாக்கான இறை வார்த்தையிலிருந்து எங்கள் வாழ்வில் நீர் எங்களுக்கு கற்பிப்பதை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றை எங்கள் வாழ்வில் செயல்படுத்த வரம் தாரும். ஆமேன்.